அதிமுக ஆட்சி பண்ண உடனே நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுவோம். அதில் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்து போச்சு, அரிசி விலை வந்து போச்சு, பருப்பு விலை, எண்ணெய் விலை, அதை பற்றி கவலைப்படல முதலமைச்சருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கிற போது விலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, இன்றைக்கு பல்வேறு வரி விதிப்பால் மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், வங்கியிலே வைக்கப்படும். எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் 2000 ரூபாயாக இனிமேல் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். நம்முடைய பணிக்கு செல்கின்ற பெண்கள் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு கொடுக்கிறோம், பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், தைப்பொங்கல் என்று. இனி அதோட 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்களை தான் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்கிறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதோட இந்த ஜல்லிக்கட்டு போட்டி, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி நடத்துகின்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு